அவை எந்த வகையிலும் இன்றைக்கு மணல் அள்ளலாம் என்று சொல்வது நியாயமல்ல. மணல் அள்ளுவதை தடுக்க வேண்டும். அதுதான் நம்முடைய இயற்கை வளத்தை பாதுகாக்கும், மணல் ஆற்றுவை பாதுகாக்க முடியும். அந்த முறையில் தான் இன்றைக்கு காவேரியில் குறிப்பாக இவ்வளவு விதிக்கு புறம்பாக மணல் அள்ளதன் காரணமாகத்தான் கொள்ளிடத்தில் உள்ள 186 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது. ஆறுதல் காட்டன் 1836 வருஷத்தில் கட்டியது. இதுவரைக்கு அந்த கொள்ளிடம் பாலம் அழிஞ்சதில்லை. இப்பொழுது போன வெள்ளத்தில் கூட அது அழியவில்லை, உடையவில்லை. இப்போ திரும்பவும் எந்த தண்ணீர், காவிரி தண்ணீர் வருகின்ற நேரத்தில் அந்த தண்ணீரை கூட தாங்காமல் இந்த குளத்தில், ஏரியில், இந்த அணையில் தொடர்ந்து அங்கே உள்ள கொள்ளிடம் அணையில் பக்கத்தில் கூட மணல் எழுத அந்த கொடுமையினால் தான் அந்த பாலமே இடிந்திருக்கிறது. அதனால் தான் தண்ணீரும் உடைய போகவில்லை. அது எல்லோருக்கும் ஆச்சரியம். தண்ணீர் திறந்து 10 வருஷத்துக்கு பிறகு தண்ணீர் திறந்து விட்டது கூட கடமடைக்கு போகவில்லை என்பதற்கு காரணமே இந்த மணல் கொள்ளை தான். அவை எந்த வகையிலும் மணல் கொள்ளை நடக்கக்கூடாது. மணல் என்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அரசும் உயர்நீதிமன்றத்தின் வேண்டிய அறிக்கைக்கு அதை நிறைவேற்ற வேண்டும் என்று திரும்ப தமிழ்நாடு அரசு எல்லா வகையிலும் ஊழல் நிறைந்ததாக இருக்கிறது. ஊழல் இல்லாத விஷயம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கு 30 நம்முடைய தண்ணீர் உரிமை, காவேரி உரிமைக்காக 40 வருஷங்களுக்கு மேலாக போராடி வந்ததில் அந்த நடுவர் மன்ற தீர்ப்பு என்று வந்து அந்த தீர்ப்பு அமலாக்கு வரும்பொழுதே அந்த தண்ணீரோட கடமுடைக்கு போகாது இதுவரைக்கும் இல்லை, நடக்காத கொடுமை. காரணம் இந்த மணல் கொள்ளை தான் காரணம். அவைதான் இந்த மணல் கொள்ளைக்கு தொடர்ந்து இவர்கள் ஒரு அதிகாரியோடு சொல்லியிருக்கிறார். வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேலே எங்களுக்கு அரசுக்கு வந்தது. சேகர் ரெட்டியும் மற்றவர்களும் இந்த நடத்தினது கொடுமை தான். இன்றைக்கு அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு இது குறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். அவை சேகர் ரெட்டி போன்றவர்களும், புதுக்கோட்டை முத்துப்பட்ட ராமச்சந்திரன் போன்றவர்களும், அரசும் அமைச்சர்களும் எல்லோரும் சேர்ந்து இந்த மணல் கொள்ளையைத்தான் முதல் தரமான கொள்ளையாக நடத்தி வருகிறார்கள். அதுதான் அவர்களுக்கு பெரிய லாபமாக வருமானம் இருந்து வருகிறது. மணல் கொள்ளை அடிப்படையிலே காரணம் இந்த 20 வருஷமாக இதுவரைக்கும் இல்லாத கொள்ளை நடந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் மணல் கொள்ளைகளில் இதை பொறுத்தவரையில் ஒட்லி வைப்பது என்று நம்மை விட பெரிய ஆறு இருக்கக்கூடிய கேரளாவிலோ ஆந்திராவிலோ ஒட்லி வைத்து மணல் அள்ளக்கூடாது என்று விதி இருக்கிறது, சட்டமே இருக்கிறது. இவர்களுக்கும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அந்த விதியை மீறி ஒட்லி வைத்து ஜேசிபி வைத்து ஒரு அடிக்கு மேல் அள்ளக்கூடாது என்பதை 40 அடி அள்ளியிருக்கிறார் என்பதை உயர்நீதிமன்ற தீர்ப்பே இருக்கிறது. இவ்வளவு கொள்ளைக்கும் காரணம் அமைச்சர்கள், அதற்கு துணையாக இருக்கிறார்கள். கொள்ளையடிப்பவர்களும் அவர்கள்தான். அந்த அதிகாரிகளும் மற்றவர்களும் அவர்களுக்கு வேண்டியவர்கள் வைத்துத்தான் இந்த கொள்ளை நீடிக்கிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே ஆறுதல் காட்டன் என்பவர் கொள்ளிடத்தில் தனியாக காவேரிக்கு போவதற்கு தனி பிரிவை ஏற்படுத்தினார். அந்த கொள்ளிடத்திலும் இதுவரை இல்லாத அளவுக்கு இப்பொழுதுதான் அந்த பாலம் இருந்திருக்கிறது. அதே போல முசிறியில் வந்து குளித்தலை முசிறி பாலம், அதுவும் பின்னால் கட்டப்பட்டது. அது 20-30 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்டது. அதுவும் இப்பொழுது இந்த மணல் கொள்ளையினால் அதுவும் சேதமடைந்திருக்கிறது. எப்படி பாதிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது. எல்லோரும் அது ரொம்ப பாதித்திருக்கிறது என்பதை, அது ரொம்ப பழுதடைந்திருக்கிறது என்பதை எல்லோரும் இப்பொழுது பார்த்திருக்கிறார்கள். காரணம் இந்த இடத்தில் தான் குளித்தலையில் தென்னையும் அழிந்து விட்டது, பனையும் அழிந்து விட்டது. பனைமரம் காய்ஞ்சது வறட்சி பிரதேசத்தில் தான் பனைமரம் காயும். ஆனால் காவேரி கரையில் உள்ள பனைகளே பட்டுப்போது என்று சொன்னால் அது எவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். அதான் தென்னையே அதிலும் இங்கே ஸ்ரீரங்கத்தை சுற்றி இங்கே உள்ள குளித்தலை சுற்றி உள்ள இடங்கள் தான் அதிகமான மணல் கொள்ளை இடத்திருக்கிறது என்பது இதுக்கு முன்னால் போட்ட பல கமிஷன் தீர்ப்பு இருக்கிறது. அதுதான் அது திரும்ப திரும்ப மணல் எடுப்பது என்பதை எந்த வகையிலும் பொறுப்பில்லாத நடவடிக்கை. அவைதான் இந்த நடவடிக்கை தடுத்து நிறுத்த வேண்டும். இது அது காவேரியில் இங்கே நம் கொள்ளிடத்தில் வந்த பாலத்தை போல இதுவும் சேதம் வந்து விடாமல்
பாதுகாக்க வேண்டுமானால் அதே இடத்தில் இப்படி மணல் எழுதி அனுமதிக்கக்கூடாது. அதை இன்னும் காலத்தில் மணல் பார்த்து இன்னும் பாதுகாப்போடு வைக்க வேண்டும் என்று தமிழக அரசு ஒரு பெண் கரூர் அவர் யாருன்னு அவர் வர சொல்லுங்களா? அரசு ஊழியருங்களா? ஒருத்தர் மட்டும் அவரை மட்டும் வர சொல்லுங்க. வர போஸ்ட் அந்த பக்கம் நம்ம போய் பார்க்கலாம். ஆறு ஏகப்பட்டலாம் இருந்து நல்லா எடுத்துட்டு போயிட்டாங்க. சின்ன வண்டி மட்டும் அவ்வளோதான் ஓடி இங்கே அங்கிருந்து இங்கே தான் வருது. இங்கே ஒன்று தான் ஆன்லைனில் புக் பண்ணுறது இங்கே புக் பண்ணுற வண்டிக்கு மட்டும்